ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, அதாவது இன்றைக்கி வந்து கடைசி வெள்ளி இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே காலையிலே பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பாடையும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான வீடியோ தான் நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி காலையிலே எடுத்த வீடியோவை நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30. நான் வந்து 4:30க்கு எழுந்திரிச்சு வாசல் தூத்து தெளிச்சிட்டு எப்பவும் போல் சாமிலாம் விளக்கு பொருத்தி பூ போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு 5:30 ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அடுப்பில் வந்து பருப்பு வந்து வச்சுருக்கேன் வேகிறதுக்காக. நான் வந்து குக்கரில் வந்து பருப்பு வேக வைக்கலை, ஏன்னா குக்கரில் வேக வச்சு பண்ணுற சாம்பார் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. அவருக்கு வந்து சட்டிலேயே வந்து வேக வச்சு அதிலேயே காய்கறி போட்டு வேக வச்சு பண்ணுற சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சா தான் அப்படி பண்ண முடியும், ஏன்னா பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் சட்டிலங்கிறப்போ. ஸோ அதனால் ஒரு பக்கம் வந்து பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா அவியல் கறி வந்து பண்ணலான் இருக்கேன், ஏன்னா ரொம்ப நாளாச்சு பண்ணி எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவியல் கறி வந்து சாம்பாருக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும், பண்ணிடலாங்கிறதுக்காக. ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 2 வாழைக்காவும் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் அவியல் கறி வச்சலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து காய் நறுக்கிட்டு அப்படியே அவியல் கறிக்கும் காய் நறுக்கிக்க வேண்டியதான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரெடிமேட் பாயசம் வந்து பண்ண போகிறேன். பாயசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இன்றைக்கி வந்து பசும்பால் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா பசும்பால் வந்து சாமிக்கு படைக்கிறதுனால நான் பாக்கெட் பால் வாங்காமல் பசும்பால் வந்து எனக்கு வாங்கியிருக்கேன். அதில் தான் வந்து பாயசம் பண்ண போகிறேன். ஆனால் நான் வந்து ரெடிமேட் பாயசம் வந்து எப்படி பண்ணணுன்ற வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். அந்த லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு வந்து பண்ணிடலாம். அதே மாதிரி அவியலுக்கும் கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ஏன்டா வந்து பார்த்திங்கன்னா 2 அடுப்பு இருக்கிற கேஸ் ஸ்டவ் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சா தான் டக்குன்னு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் காய்கறி, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணுறப்போ அந்த வேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து அப்படியே வந்து இப்படி மேலே போட்டு வைக்கிறோம். இந்த மாதிரி பக்கத்தில் தேவையில்லாத ஒரு கிளாத்தோ ஒரு பேப்பரை வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் உரிச்சு அப்படியே போட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து நம்ம வந்து டஸ்ட்பின் வந்து போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்த மறுபடியும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா எப்போயுமே டைமை வந்து மிச்சம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல வேலைகளை வந்து நம்ம கிச்சனில் வந்து பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 2 முருங்கைக்காய் வந்து நம்ம மரத்தில் போய் பறிச்சிட்டு வரலாம். ஆனால் எனக்கு வந்து பறிக்க தெரியாது. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணேன், பாவம் தூங்குறாங்களேன்னு. பட் எனக்கு டைம் ஆகுதுன்றனால அவங்கள ஒரு அடித்து எழுப்பி ஒரு 2 முருங்கைக்காய் வந்து கொடுங்க சொல்லலாம். அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டம்ளர் பால் மட்டும் ஆற்றிக்கு வந்து குடிச்சிட்டேங்க. அப்போ தான் கொஞ்சம் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்படியே வந்து வேலை பண்ண வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பால் குடிச்சிட்டு அப்புறம் தான் வேலையே ஆரம்பித்தேன். வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக வந்து உங்களை நீங்களே கேர் பண்ணிக்காமல் இருக்காதீங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் இடையில பாலோ இல்லை தண்ணியோ ஏதாவது ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது அடிக்கடி குடிச்சிட்டே இருங்க. ஏதாவது இன்டேக் எடுத்துகிட்டே இருந்தால் தான் நமக்கும் உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து ஒரு 3/4 வாசி வந்து வெந்துருச்சு. இந்த ஒரு 1/4 வாசி வெந்துட்டு அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து காய்கறிலாம் வந்து போட்டுடலாம். பக்கத்து ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா பால் பாயசத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா பால் வந்து காலைல வந்தது இல்லையா, ஸோ அந்த பாலை வாங்கி டேரெக்டாக பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக பால் வாங்கிட்டு வந்துட்டு பாத்திரத்தில் ஊற்றிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பால் பாயசம் வந்து வச்சாச்சு. இந்த பாயசம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பசும்பாலில் பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். பாக்கெட் பால்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கும். பட் ஆனால் நான் சாமிக்கு படைக்கணுன்றதுனால நான் வந்து பசும்பால் வந்து பண்ணுறேன். கொஞ்சம் ஆனால் தண்ணியாக தான் இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா அந்த சூரிய வெளிச்சம் வந்து நம்ம அப்படியே ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வரும் பார்த்திங்களா, அப்படியே பார்த்திங்கன்னா கிளார் அடிக்குது. ஏன்னா நமக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீடு எதுவுமே இல்லை, அப்படியே ஓப்பன் பிளேஸ் தான் வந்து இருக்குது. அப்படின்றப்போ சூரிய ஒளிந்து அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே வர்றப்போ வந்து உடம்பே பார்த்திங்கன்னா சுட்டரிக்குது. அதுவும் நமக்கு வந்து கண்ணாடினால் பண்ணக்கூடிய ஜன்னல்னால ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்குது கிச்சன் வந்து. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 o'clock இது சம்திங் தான் ஆகுது, அதுக்கு இப்படி இருக்குது. இன்னும் இந்த 7:30 ஆகிடுச்சுன்னா ரொம்ப வந்து கிச்சனே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா பால் வந்து கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நான் வந்து ரெடிமேட் பாயாசம் மிக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன்.
ஒரு பாக்கெட் வாங்கினா எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டைம் வந்து பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப விருப்பப்பட்டு அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஸோ ஒரு கால்வாசியே போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து 3ஆவது தடவை பண்ணுறேன். ஒரு பாக்கெட்டை வந்து இப்போ 3ஆவது தடவை பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் 1 டைம் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் வந்து வாங்குறதே. ஆனால் பாயசத்தில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இனிப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் வந்து இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இனிப்பு வந்து போட்டுக்கிட்டேன், ஜீனி வந்து போட்டுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்துட்டு ஓகே டைம் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து பாப்பாவையும் இப்போ ஸ்கூல் கிளப்பணும், அவளுக்கும் சாப்பாடு ஊட்டி விடணும். பஸ் பார்த்திங்கன்னா 8:15 வந்துடும். இதுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு அவளை குளிக்க வச்சு கிளப்புறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இந்த 2 பேனர் வச்சுருக்க அடுப்பு தான் வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சாப்பாடே பார்த்திங்கன்னா எப்போயுமே சட்டியில் தான் பொங்குவேன். சட்டியில் போனால் இன்றைக்கி டைம் ஆகுங்கிறதுக்காக குக்கரில் பண்ணிட்டேன். ஏன்னா குக்கரில் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து மற்ற வேலை பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக. இன்றைக்கி வந்து வடை பண்ணுறோம், பாயசம் பண்ணுறோம், ஒரு அவியக்கறி பண்ணுறோம், சாம்பார் பண்ணுறோம். இது போக பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அவளுக்கு தனியாக வந்து சைடிஷு சாம்பாருக்கு வந்து அவியக்கறி வந்து கொண்டு போக மாட்டாள். அப்படிங்கிறப்போ அவளுக்கு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை ஒன்று பண்ணணும், தனியாக வந்து பண்ணணும். அப்புறம் வந்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கிறனால இன்றைக்கி சாப்பாடே பார்த்திங்கன்னா வந்து குக்கரில் தான் வந்து நான் வந்து வச்சுட்டேன். மேக்ஸிமம் இல்லை, எப்போவுமே நான் வந்து குக்கரில் வைக்க மாட்டேன். எனக்கு வந்து இன்றைக்கி அர்ஜென்ட் அப்படின்றனால மட்டும்தான் குக்கரில் வந்து வைக்கிறேன். வீட்டுக்கட் பார்த்திங்கன்னா ஒரு 3 முருங்கைக்காய் வந்து மரத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தாங்க. ஸோ அதான் கட் பண்ணிகிட்ருக்கேன். மரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா முருங்கைக்காய் இருக்குது, ஆனால் எட்ட மாட்டேங்குது. ரொம்ப ஹைட்டில் இருக்கனால எட்டலைன்றனால ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மரத்துலேயே காய்ச்சி அப்படியே வந்து சுருண்டு போயிடுது. நீங்கள் ஒரு பக்கம் இந்த பக்கம் வேலையாக இருந்தாலும் அந்த பக்கம் அப்பப்போ அடுப்பை பார்த்துக்கூட. ஏன்னா நான் அடுப்பில் வந்து பால் வச்சுருக்கிறதுனால வந்து பொங்கிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கேன். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வெந்துடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காய்கறியையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். குக்கரில் வேக வச்சு அப்புறம் காய்கறியை வந்து வதக்கி பண்ணுற சாம்பாரை விட நான் வந்து ஃபஸ்ட்டு சட்டிலே வந்து பருப்பை வந்து வேக வச்சு அதுக்கப்புறமா காய்கறியை போட்டு வெந்ததுக்கப்புறமா தாளித்து ஊற்றுற பண்ணுற சாம்பார் வந்து எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கிராமத்து சைடு இருக்க மாதிரி இருக்கும், இந்த அவங்க வீட்டு சைடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் ரொம்ப நாளாச்சு நானே இப்படி பண்ணி. நீ கொஞ்சம் சீக்கிரம் எழுந்ததுனால பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு டைம் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா பருப்பு வேணும் இல்லையா? ஸோ அதனால் டைம் வேணும் இல்லையா? இன்றைக்கி வந்து டைம் கிடச்சதுனால அவங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் வந்து பண்ணுறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவியக்கறி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முன்னாடிலாம் அடிக்கடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ ஏன் நான் அதை மறந்தேன்றது எனக்கே தெரியல. ஆனால் அவங்க சொல்லுவாங்க சாம்பார் வச்சு எனக்கு அவியக்கறி பண்ணி கொடு அப்படின்னு. இன்றைக்கி வாழைக்காவும் இருந்ததுனால சரி ஓகே இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்சதே பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவியக்கறியும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு பாயாசத்தை வந்து இறக்கிட்டு நம்ம வந்து சாப்பாடை வந்து வச்சிடலாம். சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஏன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுன்னா கூட பாப்பாவுக்கு வந்து டக்குன்னு சாம்பார் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு, மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுறலாம். ஸோ அதனால் வந்து நம்ம சாப்பாடை வந்து ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஏன்னா எல்லா சமையலையும் பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடை வந்து நான் பாப்பாக்கே வந்து ஊட்டவும் செய்யணும், டிஃபன் பாக்ஸ்லேயும் வச்சு விடணும். அப்படிங்கிறனால கொஞ்சம் டக்குன்னு நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் பாப்பா ஸ்கூல் போகிறதுக்குள்ளே அவளுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். 2 அடுப்புலையுமே பார்த்திங்கன்னா வேலை நடந்துட்டுருக்கனால நம்ம அந்த டைமில் சும்மா தான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பாத்திரம் வந்து சிங்கில் இருந்தது, அதை வந்து அப்படியே வந்து விலக்கி வச்சுட்டேன். கையோட இந்த ஃப்ரீ டைமில் அப்பப்போ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ மெனக்கிட்டு நம்ம இதுக்காக உட்காந்து வந்து பாத்திரம் வந்து கழுவ தேவையில்லை. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து சாப்பாடு வந்து ஓரளவுக்கு வந்து வெந்துருச்சு. ஆனால் அவியக்கறிக்கு வந்து எல்லா காயும் கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சாம்பாரை தாளித்து ஊற்றுனதுக்கப்புறமா அவியக்கறி வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சிடலாம். பாத்திரம் வைக்கிட்டு கேப்பில் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வந்து அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து காலை சாப்பாடு வந்து தோசை தான், அதுவும் தோசைக்கு வந்து சாம்பார் இருக்குது, இருந்தாலும் வடை பண்ணியிருக்கனால கொஞ்சம் சட்னி இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டர்லேயும் வடைக்காக வந்து மாவு வந்து போட்டேன். அது கரெக்டாக இருக்கும். அதை வந்து ஆட்டி எடுக்கிறதுக்கும் நமக்கு வந்து அங்கே அவியக்கறி வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டவ் வந்து கிடச்சிருமோ அதுக்கு அந்த டைமில் வந்து நம்ம வடை வந்து சுட்டுடலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வடைக்கும் சாம்பார் தாளிக்கிறதுக்கும் ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா குட்டியை வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரீ டைம்லேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு போட்டு வந்து பண்ணிடலாம் இல்லையா, அதனால தான். இப்போலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணும்போது கூட கண்ணீர் வர்றதில்ல. ஆனால் இந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணும்போது வர்ற கண்ணீர் இருக்கே, ஐயோடா! ஏன்னா இவ்வளோ நேரம் சின்ன வெங்காயம் கட் பண்ணேன் சாம்பாருக்கு, ஒரு சொட்டு கூட கண்ணீர் வரல. ஆனால் இந்த ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணிட்டு நான் எவ்வளோ நேரம் அழுதேன் தெரியுமா? அழுத மீன்ஸ் எனக்கு கண்ணீர் கண்ட்ரோல் பண்ண முடியல, கண் அப்படி எரிய ஆரம்பிச்சிட்டு. இப்போ சாப்பாடு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 விசில் வந்துருச்சு, இறக்கி வச்சுட்டு அந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா அவியக்கறிக்கு வந்து வச்சுட்டேன். லைட்டாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மஞ்சள் போட்டு மூடி வச்சிட்டோன்னா வேகும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மூடி வச்சிட்டோன்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் காயில் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்துடும். இப்போ அவியக்கறிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா ஒரு அரை முடி தேங்காயும் ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு ஃபுல்லாக அப்படியே தோல் உரிக்காமல் நான் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து காரத்துக்கு ஏற்ப மிளகாவும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா குறன்னு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம. சாம்பார் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து இப்போ தாளிப்பு மட்டும்தான் விடணும். ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். தாளிச்சு விட்டோன்னா சாம்பார் வந்து ரெடி. சாம்பார் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெயில் வந்து தாளிச்சிருக்கேன். அவியக்கறி பார்த்திங்கன்னா இப்போது நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்துடுச்சு. ஸோ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து இதுக்கு ஒரு தாளி போட்டுட்டோன்னா அவியக்கறியும் வந்து ரெடி. உங்களுக்கு வந்து அவியக்கறி பொறுத்த வரைக்கும் காய்கறி வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா தண்ணி வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கிரேவியாக இருக்க மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்தது கூடயே பார்த்திங்கன்னா நான் வந்து தயிரும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி கடையில் வாங்கின பாக்கெட் தயிர் தாங்க சேர்த்துருக்கேன். அவியக்கறிக்கு பார்த்திங்கன்னா இப்போ தாளிச்சு கொட்டியாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டியாக நல்லா அந்த தேங்காய் வாசம் நல்லா கம்மன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். வடைக்கு பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நல்லா சாஃப்டாக வந்து அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வடையை வந்து சுட்டு வச்சிடலாம். நான் வடை சுடுறதுக்கு எண்ணெய் வந்து ஆல்ரெடி இப்போ வந்து கடாயில் வந்து வச்சுட்டேன். ஸோ அது வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். எப்போவுமே பார்த்திங்கன்னா உளுந்த வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு மாவை வந்து நல்லா கிரைண்டரில் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷமாவது நல்லா கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருங்க. அப்படின்னா ஒரு கரண்டி வச்சு கூட நல்லா கலர்னிங்கன்னா வடை வந்து நல்லா சாஃப்டாக வந்து வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வடைக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அண்டு மிளகு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து மெதுவடை வந்து எப்படி சுடணுன்றதை நம்ம வீடியோ போட்டாச்சு. அவங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது வடையும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன். கூடவே வந்து அப்பளம் கூட பொரித்து வந்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து தோசை வந்து அந்த பக்கத்தில் வந்து ஊற்றிட்டுருக்கேன், பாப்பாக்காகவும் என்னோடய வீட்டுக்காருக்காகவும். அவ்வளோதான். வடை வந்து எடுத்து வச்சுட்டு பாப்பாவை வந்து ஸ்கூலுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு கிளப்பி விட்டதுக்கப்புறமா அவளுக்கு சாப்பாடு விட்டுட்டு பஸ்ஸில் போய் ஏற்றி விட்டு வந்துட வேண்டியதான். இதுதான் இன்றைக்கான சமையல். காலையில் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா தோசை வந்து பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தேங்காய் சட்னி வந்து தாளிக்காமல் இருந்தால் தான் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து தாளிக்கலை. சாம்பார் வந்து ரெடி. நல்லா கம்மன்னு இருக்குது. நம்ம வந்து எப்போவுமே லாஸ்ட்டாக வந்து தாளிப்பு விடும்போது அதோட ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே வடையும் ரெடி. நம்ம போட்டிருக்க வடை பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு கூட எண்ணெய் குடிக்காதுங்க. ரொம்ப நல்லா வரும். சாப்பாடும் ரெடி. நான் இது எல்லாமே ஆல்ரெடி எடுத்து சாமிக்கு வந்து படையல் மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் எடுத்து அவளோட பாக்ஸில் வச்சு பேக் பண்ணியாச்சு. பாயாசமும் ரெடி. கூடவே அப்பளமும் ரெடி. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆடி வெள்ளிக்கான சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இனியோட விளாக் பார்த்திங்கன்னா இப்போட முடியுது. நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றி. இது வரைக்கும் பண்ணாதவங்க தயவு செஞ்சு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.